கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 23ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 3ஆம் வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He restores my soul. He guides me in the paths of righteousness for the sake of his name. Amen. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்று தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். மேய்ப்பனான கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் நமக்கு நல்ல உணவையும் தண்ணீரையும் கொடுத்து பாதுகாத்தவர் சரீர போஷிப்புக்கு பின் ஆத்தும போஷிப்புக்கு வருகிறார். ஆத்துமா என்பது உள்ளார்ந்த மனிதனை குறிக்கிறது. உள்ளார்ந்த மனதில் உள்ள சோர்வுகள், துவண்ட நிலைகளை, குற்ற உணர்வுகளை நீக்கி ஆத்துமாவிற்கு புதிய சுதந்திரம் அளிக்கிறார். நாம் உள்ளம் குலைந்து வேதனைகளாலும் கவலைகளாலும் இருக்கும்போதும் தவறுகளால் சோர்ந்து போகும்போதும் கர்த்தர்தான் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் நம்மை வழி நடத்துவதற்கான காரணம் அவரது புனிதமான நாமத்தின் மரியாதைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் ஆகும். இது தேவனுடைய விசுவாச தன்மை, அன்பு, மகிமையை வெளிப்படுத்துகிறது. பொதுவாகவே உலக பிரகாரமான தகப்பன் அவன் வசிக்கும் ஊரில் பேரும் புகழுமாக வாழும் பொழுது அந்த நற்பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே தம்முடைய பிள்ளைகளை கண்டித்தும் அறிவுரை கூறியும் நல்ல முறையில் வளர்ப்பான். உலக பிரகாரமான தகப்பனே தன் நாம மகிமைக்கு இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது பரம தகப்பன் பரிசுத்த தேவன் அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க வருவாரா? யோசிச்சு பாருங்களேன். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கூறுவதை லேவியராகமம் 22:32 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சாமுவேல் கூறுவதை சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காத படிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருக்கிறேன் என்று சொல்வதை ஏசாயா 48:9 வாசிக்கிறோம். அந்த நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று மிக உறுதியாக தாவீது கூறுகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளான நம்மை அவருடைய நாமத்தின் நிமித்தமே நேர்மையான வழிகளில், நீதியான வாழ்க்கை முறையில் நடத்துகிறார். நாம் தப்பான பாதைகளில் செல்லாமல் நீதியின் பாதையில் செல்லவும் பரிசுத்த வாழ்வை பின்பற்றவும் அவர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குகிறது என்று சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். இங்கு தேவனுடைய வார்த்தை நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றது, புத்துயிர் பெறச் செய்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய பிரமாணங்களை பற்றிய தியானம் நம்முள் புது வாழ்வையும் பரிசுத்தத்தையும் மனமாற்றத்தையும்
உருவாக்குகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதிலிருந்து, இயேசுவே நமக்காக நீதியின் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நம்மை நீதியின் பாதையில் நடத்த தேவனே ஒரே வழி என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் வாக்களிப்பதை எரேமியா 31:25 வாசிக்கிறோம். விடாய்த்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது, வாழ்க்கையின் பலவிதமான சூழ்நிலைகளினால் நம்பிக்கை அற்று தளர்ந்து போன ஆத்துமா என்பதை குறிக்கிறது. ஆனால் கர்த்தர் தாமே இவ்விதமான ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய செய்கிறேன் என்று வாக்களிக்கிறார். அதோடு தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும், தொய்ந்த ஆத்துமா என்றால் வறண்ட ஆன்மா அல்லது வருத்தப்பட்ட ஆன்மா. இது ஆன்மீக ரீதியில் ஒரு மனிதரின் உணர்வுகளை விவரிக்க பயன்படுகிறது. இது ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலையால் விரக்தி அல்லது ஒருவித உணர்வு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்று வாக்களிக்கிறார். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது 1 நிருபம் 2 அதிகாரம் 25 வசனத்தில் கூறுகிறார். நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாகவோ, கவலை, குழப்பம், பிரச்சனை என்றோ இருந்தபோதிலும் நம் ஆத்தும நேசரிடம் நாம் திரும்பிவிட்டோம் என்றால், நல்மேய்ப்பர் நம் ஆத்துமாவை அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார் என்பது உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை மன அழுத்தங்களில், ஆத்ம சோர்வுகளில் இருந்து மீட்டெடுக்கிறார். அவர் நம்மை தவறான பாதைகளில் இருந்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் செய்யும் புனிதமான செயலாகும். எனவே அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபம் செய்வோம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற உங்கள் அற்புதமான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போகும்போதும் வழி கேடான போதும் எங்களை ஆற்றி தேற்றி புத்தி சொல்லி நீதியின் மார்க்கங்களில் எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்காக உம்முடைய கிருபையினால் எங்களை தொடர்ந்து நடத்தி எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய பாதையில் நிலைத்திருக்கும்படி செய்யுமாறு தாழ்மையுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்வின் மூலம் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.